4 குழந்தை சின்ன திருந்திருவான் அப்படின்னாங்க. டெலிவரி ஆகுது. அந்த குழந்தைங்களோட 1.5 வயசுல என் வீட்டுக்காரர் இறந்தது தான் மிச்சம். என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னால முடியல. சோ என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கடா? சார் லைஃப்ல எல்லாருமே மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதை மன்னிச்சு ஏத்துக்கணும். அதானே உலக வழக்கம். பையன் கிட்ட இவங்க போய் திருந்துன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும், பொறுப்பு இல்லாம இருக்கானா. கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஏன் வேலை இல்லை, உன்னை திருத்துறது ஏன் வேலை இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கனா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கனா அப்படி சொல்லி தங்கம். ஓகே, இப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா, இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். லூசா இருக்கு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. இது என்னமா அது புது? நான் வந்து ஸ்கூலோ காலேஜோ நடத்தல சார். மாயிரடி வடக்கு மாசி வரைக்கும் போகுது. பாடுபட்டாது எப்பாடுபட்டா உனக்கு ஈக்குவலா நான் திருந்திக்கிறேன், உனக்கு ஈக்குவலா நான் எனக்கு ஈக்குவலா நீ திருந்திக்கோ, எனக்கு ஈக்குவலா நீ 2 பேரும் திருந்திட்டாங்க. வாயமுறா குரங்கு. என்ன நீ திருத்து, ஒன்னு நான் திருத்துறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா திருந்தி மாத்தி போனாதான். மாத்தி திருத்திக்கிட்டே இருக்கலாமா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்துக்கிட்டு. சோ என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கடா? வந்துட்டேன். இந்த உலகத்துல உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அப்படி திருந்தாம இருக்கீங்கன்னா இப்பயே திருத்திக்கோங்க. we have very less time. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். என் இனமடா நீ. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என் என்னமடா நீ. நல்லா இருக்கு இந்த உறுதிமொழி. மறுபடியும் சொல்லுங்க. இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்ம நம்பாட்டி பாயா. கண்டிப்பா எனக்கு வரப்போறவங்க அவ்வளவு ஒன்றும் மோசமா இருப்பாங்க நான் நினைக்கல. அப்படியே வந்தாலும் நான் திருத்தி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது சார். பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது சார். அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். தெரியுது, நீ மூடு. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு. நான் கேட்பேன் ஸ்மோக் பண்ணியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா அப்படின்னு. எஸ், ஒரு மனுஷனோட தீய பழக்க வழக்கத்தை கூட கொஞ்சம் மாத்துறது ஈஸி சார், சுலபம். ஒரு குணாதிசயம் சொல்லுவோம்ல, பிறவி குணம். அந்த மாதிரி என் கணவரோட பிறவி குணமா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. சிக்கனத்து நல்ல குணம் தான், ஏத்துறோம். நமக்கு என்ன பாஸ், அவன்தான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, கஞ்சத்தனம். ஒருத்தருக்கு உதவி செய்ய கூட பயங்கரமா யோசிப்பாரு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. நம்ம வந்து ஒரு டீச்சர் கிடையாது. நான் திருத்தி விட்டு ஒரு பேட்ச்ல ஒரு பையனுக்கு இந்த தப்பு இருக்கு அந்த தப்பு இருக்கு, அதை திருத்தி விட்டு அடுத்த பேட்சுக்கு போறதுக்கு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். we are going to become a life partner. we cannot take risk இல்லையா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. தமிழ் இருக்கே, எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? பரதேசி. சார் லைஃப்ல எல்லாருமே மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதை மன்னிச்சு ஏத்துக்கணும். அதானே உலக வழக்கம். சப்போஸ் அதை பண்றதா இருந்தா எதனால குடிக்கிறாங்க, எதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். இவள இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த ஆட்டோக்காரன், அவனை வெளுத்தா சரியா வரும்யா. திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போறீங்களா? கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. மேம் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே திருத்துவேன் மேம் அவங்கள. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்டர் ஆகும்போதே why you entering into the risk? எதுக்கு ரிஸ்க்குள்ள போற நீ? ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இல்ல சார், லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க.
தப்பு பண்ணாம இதெல்லாம் யாரும்மா சொன்னா? எல்லாரும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிடாதீங்க. நிறைய பசங்க குடிக்கிறது இல்லம்மா, இதெல்லாம் பொதுவா பேசுறதுதான். பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்தி போடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கோவம் வருது இல்ல? நான் அப்ப இப்படி பேசுறேன். அதே மாதிரி தான் பசங்க எல்லாம் குடிப்பானுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் குடிப்பானுங்க. அப்படிலாம் கிடையாதுமா. இந்த மாதிரி பண்றாங்கன்றதுனால அவங்கள ஒதுக்க முடியாது. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கிடையாது சார். ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சார். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது. அந்த மாதிரி அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அவங்கள கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏ கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. பையன் கிட்ட இவங்க போய் திருந்துன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஏன்னா எனக்கு வந்து அது ஒண்ணே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ். அதை தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தது. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிடுங்க சார். நெகட்டிவ் பொறுத்து போனா அது அவங்க இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் பொறுத்துன்னு போன்னு சொல்லுவாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இல்ல எனக்கு வந்து ஏன்னா எனக்கு நீ விட்டுட்டா தானே எனக்கு இது ஹாப்பினஸ். தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன் இதுதான் கேட்பாங்க. ஏன் கத்துற? சரி சரி. எனக்கு வந்து நீங்க முக்கியம், உன்னோட ஹெல்த் முக்கியம். நீ நல்லா இருந்தா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், நம்ம பசங்க நல்லா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சோ எடுத்தத விட்டுறாத, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணு. கண்ணீரஞ்சலி போஸ்ட் நிறைய இடத்துல ஒட்டிருக்காங்களே. இந்த பொம்பளை 35 வயசு தான். அந்த பொம்பளை போய் குடிச்சாலா? அவ செத்து போயிட்டு தானே இருக்கா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. குடிச்சா செத்தா கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. அவங்க ரீசன் மேம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? நான் வந்து கரெக்டாக 8 வருஷம் தான் வாழ்ந்தேன். நிறைய ரிஸ்க் எடுத்தேன். அவரை அடித்தேன். எனக்கு அந்த ஹேபிட் பிடிக்கல. இல்லை எனக்கு இந்த குழந்தைய வேணான்ட்டேன். போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எனக்கு ட்வீன்ஸு, 2 குழந்தை. திமிரும் புலிவாலை பிடிக்கும் ஒரு ஆம்பல் புலம்பும் புழுவாயிருக்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைய நம்ம போடுறதா பண்றதா? குழந்தை சின்ன திருந்திருவான் அப்படின்னாங்க. டெலிவரி ஆகுது. அந்த குழந்தைங்களோட 1.5 வயசுல என் வீட்டுக்காரர் இறந்தது தான் மிச்சம். என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னால முடியல. திருத்த முடியலப்பா. திருத்தவே முடியாத ஒரு ஆணை. இவர்களுடைய கதையை கேட்ட பிறகு குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு பையனை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் யார்? சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க.